ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு நம் நாடு ட்ராவலர்ஸ். நாம் இப்போ எங்கே வந்திருக்கோன்னா, தொண்டைமண்டல ஏற்காடு விவசாயிகள் நடத்துகிற ஆற்காடு நெல் திருவிழாவுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இப்போது இங்கேருந்து நம்ம பஸ் ஏறி இப்போ அங்கே நடக்கிற இடத்துக்கு நம்ம போகணும். இங்கே பைபாஸ்லேருந்து பஸ் ஏறிச்சு வந்து இறங்கியாச்சு. இப்போ உள்ளே போக போகிறோம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் வரவேற்புக்காக எல்லாம் தோரணம் கட்டி பேனர்லாம் வச்சு சூப்பராக வச்சுருந்தாங்க. உள்ளே நம்ம என்ட்ரானதுக்கும் நல்ல கடைகள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அந்த விளம்பர உலைகள் நிறைய வச்சுருந்தாங்க. கடைகளோட விளம்பர படிகள்லாம் இந்தாண்ட ஒருத்தரோட இந்த இடத்தோட சமாதி, அவரோட சமாதி வச்சுருந்தாங்க. இப்போ உள்ளே போனோடனே ஆற்காடு நெல் திருவிழா எல்லாம் தொலைஞ்சிட்டாங்களா தகவல் கொடுக்குறதுக்காக தகவல் மையம் வச்சுருந்தாங்க. சைடில் பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்காக தண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய ஸ்டாலில் இருந்துச்சு. தக்காளி, நாட்டு இந்த நாட்டுப்புற அரிசிகள், அப்புறம் தக்காளிகள், இந்த அவல்லாம் கூட வச்சுருந்தாங்க. பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது நிறையா வேணுன்றவங்க நிறைய பேர் வாங்கிட்டு போனாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே உள்ளே போக அப்புறம் உள்ளே வந்திங்கன்னா நம்மவர் ஐயா, நெல்ஜாமர் ஐயா, அதேமாரி நிறைய இயற்கை விவசாயத்துக்காக பாடுபட்டவங்களோட ஃபோட்டோ வச்சு பூஜை பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே இளவட்டங்கள் தூக்குற போட்டியும் நடத்திட்டு இருந்தாங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஏதோ ஒரு காரணத்தில் எங்கேருந்தோ ஒரு உணவு ஆகணும், பெட்ரோல், விமானம் எல்லாமே எடுத்துனாலும் உனக்கு பயிர் செய்ய தெரிஞ்சிருந்தா நீ போயிடுச்சிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்மவரோட இங்கேயோட வாசகம் அங்கே போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள ஸ்டால்ஸ்லாம் நிறைய இருக்கும். பானைகள், இந்த குழந்தைங்கள விளாட்றது, இந்த மரத்தால் செஞ்சது, இயற்கையாக செஞ்சது, பிளாஸ்டிக்லாம் தடை யூஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிற மண்பானத்திலே பானை, இந்த வாட்டர் பாட்டிலு, அப்புறம் உண்டியல், இந்த கல்லுலாம் ஆட்டுக்கல் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா பாரம்பரிய நெல் ரகங்கள் உள்ளே வச்சுருந்தாங்க, காட்சிப்படுத்தி வச்சுருந்தாங்க. நிறைய ஒரு 100கணக்காக மேலே அதிகமாக வச்சுருந்தாங்க. நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன், நீங்கள் அப்படியே பாருங்கள். லைனாக பேர் தெரியல, சின்னதாக பேர்லாம் சின்னதாக இருக்கவே ஒன்றும் தெரியல. நீங்கள் நிறைய ரகம் இருந்தது, நீங்கள் பாருங்கள். சும்மா தான் ஓவராலாக தான் எடுத்திருக்கேன், நீங்கள் வேணால் பாருங்கள். பார்த்தீங்கன்னா கருப்பு கோணி, இந்த அரிசி எப்படி நெல் ஒரு கொத்து மட்டும் வச்சுருந்தாங்க. ஆனால் நிறைய வச்சுருந்தாங்க, ஒரு 500க்கும் மேலேயே வச்சுருந்தாங்க. நான் கொஞ்சமாக தான் எடுத்தேன், அதிகமாக எடுக்க முடியல. நான் அவ்வளோ ஸ்டால் செஞ்சதை பார்க்கறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய நர்சரியாக வச்சுருந்தாங்க. நர்சரி அதாவது நம்ம யூஸ் பண்ணுற நாட்டு மர செடிகள், நெல்லிக்காய், நம்ம தூதுவளை, அந்த மாதிரி நிறைய நாட்டு ரகங்கள், மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மேடை பேச்சில் எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லாம் வந்திங்கன்னா அங்கே ஐயா வந்து தேங்காய் எப்படி ப்ராஃபிட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து சொல்லி கொடுத்துருந்தாரு. எல்லாரும் அதை பார்த்து குறைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஹுண்டாய் மொபைல்ஸோட ஏக்கோலோட சொல்லுவாங்க, அது ஏரிகளை தூர்வாரத்துக்காக வேலூர் மாவட்டத்துக்காக ஒன்று ஒரு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அங்கே காட்சிப்படுத்தி வச்சுருந்தாங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா விதைகள், பார்த்திங்கன்னா நம்ம ஐயாவோட சிலை பக்கத்தில் ஃப்ரீயாக உணவு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பக்கத்துலேயே அந்த எண்டில் பார்த்திங்கன்னா நெல் நடவு இயந்திரம், அது எப்படி ஒரு ஆள் நடவு நடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயந்திரம் வச்சு நடவு நட்டுருந்தாங்க. அது எல்லோரும் சுற்றி வேடிக்கை பார்த்துட்டே இருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் நேரம் ஆனால் தண்ணி நிறைய நின்றுச்சு. அங்கே நெல் சரியாக நடலை. ஆனால் ஒரு ஆள் நடுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே நட்டுட்டு இருந்தாங்க, எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மாடுகள்லாம், அதெல்லாம் நாட்டு மாடுகள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து காட்சிக்கு வச்சுருந்தாங்க. நம்ம அதிகமாக பார்க்குறதில்ல. நம்ம கிராம சைடில் போட்டிங்கன்னா நிறைய பார்ப்பீங்க. அங்கே பார்த்திங்கன்னா குட்டை மாடுகள், காளை மாடுகள் எல்லாம் நிறைய வச்சுருந்துங்க. பார்த்திங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா அது காங்கேயம் காளை, அப்புறம் கீர், அந்த மாதிரி கீர்லாம் வரல, இந்த நாட்டு மாடுகள். ஆனால் பேர் சரியாக தெரியல, நான் நிறைய வந்துருச்சு. பார்த்திங்கன்னா பசங்க 2 பேருக்கு மாட்டுக்கிட்ட விளையாடிட்டு அந்த மாட்டு கோவப்பத்திரம் பேசியிருந்தாங்க. பார்த்தா அது லாஸ்ட்டில் விட்ட போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே நட்டுட்டு இருந்த நெல் இயந்திரம் இங்கே வியாபாரத்துக்காக வச்சுருந்தாங்க. அதை நடவு வெட்டி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில்
டிராக்டரு, இந்த டிராக்டரில் இந்த பள்ளம் எடுக்கிற விஷயம் அதெல்லாம் நிறைய காட்சி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாப்பாட்டு பரிமாறத்துக்கு ஆப்போசிட்டில் எல்லாம் ஆப்போசிட்டில் வச்சுருந்தாங்க. நம்ம அப்படியே ஒன்று பார்த்துட்டு போகிறதுக்கும்போது நிறைய இந்த சேலத்து மாவட்டத்தில் வந்து விதை சேகரிப்பாளர்கள் இங்கே வந்து விதைகள் விற்றுட்ருக்காங்க. அதையும் நிறைய ரகங்கள் விற்றுருக்காங்க. பார்த்திங்கன்னா பக்கத்தில் மல்லி செடியும் எடுத்துன்னு வந்து விற்றுட்டு இருந்தார். பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆரோக்கியம் இயற்கையாக தயாரிக்கப்பட்ட பொடிகள் எல்லாம் விற்றுருந்தாங்க. குழந்தைங்களுக்கு மரத்தாலே ஆன பொம்மைகள்லாம் வச்சு விற்றுருந்தாங்க. நிறைய இந்த விசில் மண்பானையில் வச்சுருக்காங்க. அது பார்த்திங்கன்னா நம்ம சவுண்டு பண்ணிப்போம். அந்த பாரம்பரிய இசைகள்லாம் அங்கே வாசிட்டு காமிச்சிருந்தார். கேளுங்க. காற்று சுழற்சி முறைன்னு ஒரு இருக்கு. அதாவது பழங்குடி மக்கள்கிட்ட பாத்தீங்கன்னா பீனாச்சின்னு ஒரு இசைக்கருவி இருக்கு. அந்த இசைக்கருவியை வாயில வச்சாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம் 5 மணி நேரம் எடுக்காம வாசிப்பாங்களாமா. அது வந்து காற்று சுழற்சி முறைன்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் அந்த சுழற்சி முறை நம்ம கத்துக்கிறோமோ அவங்க யாருக்குமே வீசிங், ஆஸ்மா இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வராது அப்படின்னு வந்து மருத்துவர்கள் தரப்புல வந்து அவங்க வந்து சொல்றாங்க. ஸோ இப்படிதான் வந்து ஒவ்வொரு இசைக்கருவியும் வந்து இங்க நம்ம கிட்ட இயங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம அடுத்த இசைக்கருவி வந்து பார்ப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா அதாவது எங்கிட்ட இருக்கக்கூடிய நிறைய பாரம்பரிய இசைக்கருவிகள் எல்லாமே விதைகள்ல, அதுக்கப்புறம் வந்து சிற்பிகள்ல, கல்லுல இந்த மாதிரி தான் நம்ம வந்து இருக்கோம். மெயினா இதுல இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா முட்டை பழம்னு சொல்லுவாங்க. நீலகிரி பக்கம்லாம் வந்து கிடைக்கும். பட் இன்னைக்கு அதிகமா எங்க கிடைக்குன்னா கானா, ஆப்பிரிக்கா சைடு இந்த பழம்லாம் அங்க நிறைய கிடைக்குது. இதுல 2 சவுண்ட் இருக்கு. ஒரு சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது, இன்னொரு சவுண்ட் என்ன அப்படின்னா அப்ப இங்க 2 விஷயம் நடக்குது. இந்த சிக்கு சிக்கும் போகணும், இந்த டக்கு டக்கும் போகணும். ஸோ யாரெல்லாம் இதை சீக்கிரம் பண்றோமோ அவங்களோட கான்சென்ட்ரேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகும். நிறைய இந்த ஆர்டிஷன்ஸ் பசங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது மூளை வளர்ச்சி கம்மியா இருக்கிறவங்க, இந்த கையெல்லாம் வந்து அவங்களுக்கு பரபரன்னு இருக்கும். அப்ப அவங்களுக்கான நாங்கள் போய் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்து டீச் பண்ணும்போது அவங்க எல்லாருமே நம்மளை விட ரிதம்ல ரொம்ப ஷார்ப்பா இருக்காங்க. அவங்க காது இதுலயும் அவங்க அந்த ரிதம் ஷார்ப்லயும் வந்து அவங்க அவ்வளவு சூப்பரா அதை ஒர்க் பண்றாங்க. இதை வச்சுதான் நாங்கள் நிறைய படத்துல, நான் நிறைய திரைப்படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ஒர்க் பண்ண படம்லாம் வந்து ஜிப்சி, சில்லுக்கருப்பட்டி, பொன்னியின் செல்வன், மாவீரன், நிறைய படத்துல மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய தனியாகவும் கம்போசிங்லாம் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ படத்துல நீங்க ட்ரெயின் ஓடும்போது, ரயில் ஓடும்போது ஒரு சவுண்டு கேட்கும் பாத்தீங்களா? ட்ரெயினோட டயர்ல போய் யாரும் மைக் வைக்கல, அப்படி வச்சா அந்த டயஃப்ரம் அப்படின்னு கிழிஞ்சிடும். ஸோ அப்போ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஃபாலிங்கிறது ஒரு ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ற சவுண்ட்ஸ் தான் இதெல்லாம். ஸோ இதுல வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஸோ அப்போ உங்களுக்கே தெரியும் இது எப்படி நம்ம சுத்துறோம், எப்படி வாசிக்கிறோம்னு. இது எல்லாம் சூப்பர். அவங்க எல்லாம் ஹாப்பி ஆயிட்டாங்க. ஓகே, நம்ம இன்னொரு டைம் பாடலாம், சத்தமா பாடலாம் எல்லாரும். ஓகே, 1 2 1 2 3 4 வாங்க எல்லாரும் ஒண்ணா முயற்சி. முயன்றால் எங்க நாம போறோம்? ஆற்காடு. ஆமா, நேற்று நான் சொல்லி கொடுத்தல ஆற்காடு அரிசி திருவிழாக்கு போறோம் தான் நீங்க சொல்லணும். ஓகே, ஸோ இதுதான் அந்த பழம். இந்த மாதிரி தான் நம்ம வாழ்வியல்ல ஒவ்வொரு இசையுமே நம்ம முன்னோர்கள் அவ்வளவு அழகா வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன பண்ணலாம்னா, அதே போல பாத்தீங்கன்னா இந்த ஆட்டு கால் ஒரு இது இருக்கும் பாத்தீங்களா, அந்த இதை யூஸ் பண்ணி கிரியேட் பண்றது. அதே போல நிறைய படத்துல, இந்த பேய் படத்துல நீங்க இந்த எஃபெக்ட்ஸ் கேட்டிருப்பீங்க. இந்த டோர் ஓப்பனிங் சவுண்டு, இதே அப்படியே காடலுக்குள்ள போனோம்னா இந்த கிரிக்கெட் பூச்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே மூங்கில் தான். மூங்கில ஒரு சின்ன ஒரு ஸ்டிக், இவ்வளவுதான். ஸோ இப்படிதான் ஒவ்வொரு இசைக்கருவிகளோட மூலியமா ஒரு நிறைய இயற்கையான சவுண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்றோம். இது வரைக்கும் நான் ஒரு 350 இன்ஸ்ட்ருமெண்ட் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். அது ஒரு 50 இசைக்கருவி நானே செஞ்சது, இலக்கியங்கள்ல இருந்து ஆய்வு பண்ணி எடுத்து நான் வந்து செஞ்சிருக்கேன். இது எல்லாம் சொல்றோம், அதுதான் சொல்றேன். நாக்கை யூஸ் பண்ணி ஒரு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்றது. இந்த இசைக்கருவி வாச்சாலே நாக்கு கட்டாயிரம், உதட துண்டாயிரம், இப்படி சொல்லியே இந்த இசைக்கருவி யாரும் நீங்க எடுக்காம விட்டாங்க. ஆனா அப்படிலாம் ஆகாது. நான் இது வந்து ஒரு குரு கிட்ட எல்லாம் போய் கத்துக்கல, எடுத்து சும்மா டவுன் நான் கத்துக்கிட்டது தான் உண்டு. அதோட ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா போதும், ரொம்ப ஈஸி தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட். மெயினா இந்த இசைக்கருவி வாசிக்கும் போது திக்கி நம்ம பேசுவோம்ல, அது வந்து குணமாகும்னு சொல்றாங்க. பிகாஸ் இதை நான் வாசிக்கும் போது என் நாக்கு வந்து எல்லா இதுலயும் படும். இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆகுங்க. அதுதான் இங்க இருக்க வேலையே.
வாசிக்கிறது தான். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் கூட இருக்கு. இது வந்து நீங்க மெட்டல்ல பாப்பீங்க. ஆனா நம்ம பழங்குடி மக்கள் இதை எப்படி வந்து வாசிக்கிறாங்கன்னா, ஒரு 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 மரத்தோட பட்டையில வாசிக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டோட மரம் எது? மாங்காவா? பனை மரம். கரெக்ட். அந்த பனைமர பட்டையில இருந்து செய்யறாங்க. ஒரே ஒரு பனைமர பட்டை எடுத்து அவங்களோட ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி இதை கார்வ் பண்ணி இதை பண்றாங்க. இதுல இருந்து வரக்கூடிய சத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ அவரும் கிட்டத்தட்ட முடிச்சிட்டாரு. நம்மளும் கிளம்புற நேரம் தான் ஆச்சு. ஆக்சுவலி 2 மணி ஆச்சு. ஆனால் அவரோட யூடியூப் சேனலு, இன்ஸ்டாகிராமும் சவுண்டு மணின்னு போட்டிங்கன்னா நிறைய வரும். நிறைய பாரம்பரிய இசைகள்லாம் அவர் வச்சு வாசித்து காட்டிருக்காரு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மீன்கள்லாம் விற்றுட்ருக்காங்க, கலர் மீன்கள். வேணுன்றவங்க வாங்கிட்டு இருந்தாங்க. நிறைய கலர் கலர் மீன்கள் நிறைய வந்துச்சு. ஃபாரின் சொல்லிட்டு இதுக்கு நிறைய வளர்த்து விற்கிறாங்க போல். வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் போட்டு வச்சுருந்தாங்க. நர்சரி வச்சுருந்தாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் வளர்க்கறதுக்காகவே ஒரு திருக்குறள் சொல்லணும். 10 திருக்குறள்லாம் 2 திருக்குறள் கரெக்டாக சொல்லி பொருளும் சொன்னாக்க அவங்க கரெக்டாக அந்த ஸ்வீட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா பெண்கள் பழைய காலத்தில் எல்லாமே பாரம்பரிய பெண்கள் விளையாடுற விளையாட்டுகள், மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்கிற விளையாட்டுகள்லாம் இங்கே விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் பார்த்துட்டு தாயகஸ் எல்லாம் விளையாடிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. நம்ம போயிட்டு அப்புறம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்காக ஒரு குழு சின்ன வயதில் ஒரு 10 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க சின்ன வயசில் நம்மளால் இந்த விளையாட்டுலாம் வச்சு விளையாட கட்டியிருந்தாங்க. பாருங்க ஜாலியாக பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு அக்கா தான் ஒரு ட்ரெயின் பண்ணி எல்லாத்தையும் அவங்க வேலை வச்சுட்டு இருந்தாங்க. நம்ம அப்படியே சுற்றி பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இந்த குழந்தைங்களாம் ரங்கராட்டனம், இந்த ஜடலி இதெல்லாம் வச்சுன்னு இந்த பலூன் சொல்கிறது, மேலே இது போகிறது, இது டிக்கெட்டு இதெல்லாம் பைசா நினைக்கிறேன். நான் போனேன், விளையாடிட்டு இருந்தாங்க. பாருங்க அந்த பலூன்லாம் அது வச்சுருந்தாங்க. அப்புறம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பாரம்பரிய அரிசி, உளுந்து, பச்சைப்பயிரெலாம் வச்சு விற்றுட்டு இருக்காங்க. அப்புறம் பக்கத்துலேயே நெல்றதெல்லாம் விற்றுட்ருக்காங்க. நான் எதிர்பார்க்கறத விட அதிகமாகவே ஸ்டால், அதாவது இயற்கையாக விளைஞ்ச அரிசி ரகங்கள், நெல் ரகங்கள், நிறைய கிழங்குகள், காய்கறிகள், இயற்கையாக செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் எல்லாமே அங்கே இருந்துச்சு. பார்த்திங்கன்னா பாரம்பரிய நெல் ரகங்களில் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. பக்கத்துலேயே தேன், இயற்கையாக கிடைக்கிற தேன், அப்புறம் அந்த கட்டையிலே செய்கிற ப்ரெஷ்ஷு, தேங்காய், அப்புறம் அங்கே எல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க பக்கத்துலேயே. அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே போக போக மில்லட் ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஹெல்த்தி மில்லட் சொல்லுவாங்கள்ல, அதுக்காகவே இவர் ரெடி பண்ணி ஒரு ஸ்டால் போட்டு வச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடம்பை கட்டுப்பாடுறதுக்கும் மில்லட்ஸு பசித்தில் சாப்பிட்றதுக்கு உணவுகள்லாம் பாரம்பரிய உணவுகளும் இங்கே விற்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஸ்கின் கேரு, தைலம் எல்லாமே இங்கே விற்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஊறுகாய் வகைகளும் விற்றுட்டு இருந்தாங்க. இன்னும் நிறைய ரகங்கள் பார்க்காத இயற்கையாக செஞ்சு விற்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா மில்லட்ஸ், தேன் எல்லாமே விற்றுட்டு இருந்தாங்க. நிறைய ஸ்டால், நிறைய இயற்கையாக செய்யப்பட்ட உணவுகள் தான் அங்கே நிறைய வந்துச்சு. அப்புறம் சாப்பிட்றதுக்கு நூடுல்ஸு, இயற்கை செய்யப்பட்ட நூடுல்ஸ், இந்த குழி பணியாரம் எல்லாமே சாப்பிட்றதுக்கு வச்சுருந்தாங்க. செஞ்சு விற்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் முடவாட்டுக்கல், கொல்லி, இந்த மலை சைடில் இருந்து கிடைக்கிற எல்லா விதமான கிழங்குகளும் இங்கே விற்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் விதைகள் விற்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த நெல்லில் தோரணம், அப்புறம் அந்த கூடு, குருவி கூடுலாம் அங்கே விற்றுட்டு இருந்தாங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா தேங்காய் மட்டையில் செய்கிற அந்த நேம் டேகு, கரண்டி, ஃபோட்டோ பொம்மை, யாருன்னா கிஃப்ட் பண்ணணும்னா அந்த செயினு, அந்த மாதிரிலாம் செஞ்சு இங்கே விற்றுட்டு இருந்தார் ஒருத்தர். கடிகாரமும் அதில் செய்கிறாங்கன்னா பார்த்திங்கன்னா. அப்புறம் நெல்லிலே தோரணம், அந்த அழகாக வைக்கிறது, அப்புறம் நெல் விளைவிக்கிறதுக்காக நெல்லையும் கொடுத்துருந்தாங்க. அப்புறமா அந்த ஃபோட்டோ பூத்துன்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. செல்ஃபி ஸ்டாண்ட் அப்படின்னு
அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம சுற்றி பார்த்தாச்சு. மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்ப்போம், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். முடிந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் ஆல். லைக் பண்ணிக்கோங்க. பாய்.